உங்களுக்கு ரோஜாவின் ராஜாவான இந்தியாவின் முதல் பாரத பிரதமர் ஜவஹர்லால் நேரு பற்றி தெரியும். மதுரை மக்களால் ரோசாப்பூ துரை என்று அழைக்கப்பட்டவர் பற்றி தெரியுமா? சுதந்திர போராட்ட வரலாற்றில் மொழி, மதம், இனம் கடந்து போராடியவர்கள் பலர். அவர்களுள் ரோசாப்பூ துரை என்று மதுரை மக்களால் அன்புடன் அழைக்கப்பட்டவர்தான் வழக்கறிஞர் ஜார்ஜ் ஜோசப். இன்றைய கேரள மாநிலம் ஆலப்புழா மாவட்டத்தில் செங்கன்னூரில் பிறந்தவர்தான் ஜார்ஜ் ஜோசப். 1915 காலகட்டத்தில் மதுரை பகுதிகளில் பிறமலை கள்ளர் மறவர் சமூகத்தினரை குறிவைத்து குற்றப்பரம்பரை சட்டம் என்ற ஒரு கொடுமையான சட்டத்தை அரங்கேற்றி ஆங்கில அரசாங்கம் கொடுமை செய்த பொழுது அந்த சமூக மக்களுக்காக தானே வழக்குகள் நடத்தி வெற்றி கண்டவர்தான் ஜார்ஜ் ஜோசப். 1916இல் அன்னிபெசன்ட் அம்மையாரால் ஏற்படுத்தப்பட்ட ஹோம் ரூல் இயக்கத்தின் கொள்கைகளை மக்களிடம் கொண்டு சேர்ப்பதில் மிக முக்கிய பங்காற்றியவர் இவர். 1920இல் காந்தியடிகளின் ஒத்துழையாமை இயக்கத்தில் பங்கெடுத்து தனது வழக்கறிஞர் தொழிலை விட்டொழித்து எளிய வாழ்க்கை நடத்தியவர். 1924இல் கேரளாவில் வைக்கம் தீண்டாமை கொடுமைக்கு எதிராக போராட்டம் நடத்தியும் 1927இல் சைமன் குழு எதிர்ப்பு போராட்டத்திலும் பங்கெடுத்து சிறை சென்றவர். சமூகத்தில் பாதிக்கப்பட்ட மக்களின் நலனுக்காக போராடக்கூடிய வழக்கறிஞர் ஜார்ஜ் ஜோசப் அவர்கள் தனது சட்டையில் ஒரு ரோசாப்பூவை அணிவது வழக்கம். இவரது நடவடிக்கையை பார்த்துதான் பாரத பிரதமர் ஜவஹர்லால் நேருவே தனது சட்டையில் ஒரு ரோசாப்பூவை இணைத்துக் கொண்டதாக கூறப்படுகிறது. சுதந்திர போராட்ட வரலாற்றில் அறியப்படாத ஆளுமை, மறக்கப்பட்ட தலைவர்களில் ஒருவரான மதுரை மக்களால் ரோசாப்பூ துரை என்று அன்புடன் அழைக்கப்பட்ட ஜார்ஜ் ஜோசப்பை நினைவு கூறுவோம். இதேபோல் சுதந்திர போராட்ட வரலாற்றில் உங்களுக்கு தெரிந்த மறக்கப்பட்ட ஆளுமைகளின் பெயர்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க.